தமிழ்நாடு டெம்பிள்.net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் மீண்டும் அத்திவரத தரிசனம். என்ன ஷாக்காக இருக்கா? ஆனால் இந்த முறை காஞ்சிபுரத்தில் இல்லை, கோவில் நகரமான மற்றும் ஒரு நகரம், அதாவது கும்பகோணத்தில் தான் உங்களுக்கு அத்திவரதர் தரிசனம் கிடைக்க இருக்கு. இந்த அத்திவரதர் தரிசனம் குறித்த முழு விவரங்களை பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. கும்பகோணம் பிரம்மன் கோவில் தெருவில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் மூலவர் சன்னதிக்கு கிழக்கில் உள்ள பாதாள அறையில் அத்தி மரத்தாலான 1.5 அடி உயரம் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரதர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை 12 ஆண்டுக்கு ஒருமுறை வெளியில் எடுக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டு மீண்டும் அதே பாதாள அறைக்கு கொண்டு செல்லப்படும். கடந்த 1915ஆம் ஆண்டுக்கு பிறகு பல்வேறு காரணங்களால் அத்திவரதர் வெளியே எடுத்து வைக்கப்படவில்லை. 98 ஆண்டுக்கு பிறகு 2013ஆம் ஆண்டு இந்த சிலை வெளியே எடுக்கப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் அத்திவரதர் பாதாள அறையை விட்டு வெளியில் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். ஆம், 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரதர் சிலை வரும் மார்ச் 1, 2026 அன்று வெளியில் எடுக்கப்பட்டு சிறப்பு பூஜைக்கு பிறகு பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட உள்ளது. மார்ச் 10ஆம் தேதி வரை இந்த சிலையை பக்த கோடிகள் தரிசனம் செய்யலாம். ஆகம விதிகளின்படி காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவைகளை பக்தர்களே செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் அத்தி வரதரை தரிசிக்க முடியாமல் போனவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அத்திவரதரை தரிசனம் செய்யுங்கள். அத்திவரதரின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள். இந்த ஆன்மீக தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.